வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் 3 பாயிண்ட்ஸ் 3, -1, a, 3 and 1, -3 ஆர் கொலினியர். 3 பாயிண்ட்ஸும் கொலினியர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ இதே தான் நம்ம போன எக்ஸசைஸ் 5.1லையும் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0ன்னு வச்சுக்கிட்டு நம்ம ஏவை கண்டுபிடிச்சோம். பட் இங்கே வந்து ஸ்லோப்பை வச்சுக்கிட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொலினியர் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் தீஸ் அண்ட் தீஸ் இஸ் ஈக்குவல் டு தீஸ் அண்ட் தீஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டுக்கான ஸ்லோப்பு, செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டுக்கான ஸ்லோப்புக்கு ஈக்குவலாக இருந்தால் அது கொலினியர். ஸோ அப்போ இதுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறோம், இதுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறோம், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் அந்த சம்மு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பாயிண்ட் எடுத்து எழுத போகிறேன். ஏ வந்து என்னது 3, -1. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு பின்னு எடுத்துக்கிறேன். A, 3. மூணாவது பாயிண்ட்டு சின்னு எடுத்துக்கிறேன். 1, -3. இது எல்லாம் கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தி பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்றதுனால the points are collinear, therefore slope of AB equal to slope of BC. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். ஈக்குவல் டு M1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ M1 வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம பேர் வச்சிடலாமா? இது X1, இது Y1. ஓகேங்களா? X1, Y1, X2, Y2, X3, Y3. ஸோ மூணுக்கு பேர் வச்சுக்கிட்டேன். அப்போ ஃபார்முலா என்னது? Y2 minus Y1 divided by X2 minus X1. ஸ்லோப் ஆஃப் ஏபிக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், M1 equal to Y2க்கான டேட்டா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 3 minus Y1 என்னது? -1 divided by X2. X2 என்ன இருக்குது? A minus X1 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுங்க. 3 minus into minus plus 1 divided by A minus 3. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு 3 plus 1 4 divided by A minus 3. இது M1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஸ்லோப் ஆஃப் BC என்ன பண்ணலாம், M2 equal to Y3 minus Y2 divided by X3 minus X2. ஓகேங்களா? இதுதான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா M2. ஓகேங்களா? Y3ன்றது -3 minus Y2ன்றது 3 divided by X3 1. ஓகேங்களா? minus X2 A. ஸோ ரெண்டுமே சேம் சைன், மைனஸ் மைனஸ் அப்படின்றப்ப -6 divided by 1 minus A. இது M2. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரம் 1 M1 equal to M2. ஓகேங்களா? ஸோ அப்போ 4 divided by A minus 3 equal to -6 divided by 1 minus A. So next step, numerator denominator. So cross multiplication. இங்கேருந்து இங்கே மல்டிபிள் பண்ண போகிறேன், இங்கேருந்து இங்கே மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி எடுக்கலாம், 4 into 1 minus A equal to -6 into இது இங்கே போச்சுன்னா A minus 3. ஸோ இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 4 into 1 4, 4 into minus A minus 4A equal to -6 into A minus 6A minus into minus plus 6 into 3 18. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏவெல்லாம் ஒரே சைடு கொண்டு போகிறேன், நம்பர்ஸ் ஒரே சைடு கொண்டு போகிறேன். இந்த 6A வந்து சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த -4A அப்படியே இருக்குது, இங்கே 18 அப்படியே இருக்குது. அந்த 4 இந்த சைடு வரும்போது -4. ஓகேங்களா? ஸோ வேல்யூவை எல்லாமே ஏவெல்லாம் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே சைடும், நம்பர்ஸ் எல்லாம் ஒரே சைடும் கொண்டு போயிருக்கேன். இப்போ 6A minus 4A 2A equal to 18 minus 4 14. அப்போ A equal to என்ன வரும், 14 by 2 7. ஸோ A equal to 7. ஓகேங்களா?
ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நம்ம ஒன்று கவனிக்க வேண்டும். ஏன் இந்த மைனஸ் 4ஏவை இந்த பக்கம் கொண்டு போகலாமா அப்படின்னா தாராளமாக கொண்டு போகலாம். கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 4a ப்ளஸ் 4ஏவாக மாறும். இங்கே மைனஸ் 6a ப்ளஸ் 4a மைனஸ் 2aன்னு வரும். அதே மாதிரி இந்த சைடு 18 இந்த சைடு வரும்போது மைனஸ் 14 மைனஸ் 2a ஈக்குவல் டு மைனஸ் 14 மைனஸே கேன்சல் பண்ணாலும் இதே தான் வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். இப்படியும் செய்யலான்ற மாதிரி ஒரு ரூல்ஸை தான் அந்த சிம்பிளை பண்ணுறதுக்கான ரூல்ஸில் ஒன்று நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். தப்பு வராது. அதுக்கு மேலேனா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் நமக்கு இந்த 6th சம் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம்மில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.